ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்பர் 4 எக் கிரேவி. எக் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம் 2 மீடியம் சைஸு நல்லா பொடியாக நறுக்கி வச்சது, பச்சை மிளகாய் 2, புதினா இலைகள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி முட்டையை பாயில் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டையை நான் பாயில் பண்ணேங்க. இப்போ பாயில் பண்ண முட்டைகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டையை ப்ராப்பராக எப்படி பாயில் பண்ணணும்னு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி நான் முட்டை பாயில் பண்ணேன் அந்த வீடியோவோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா ஷார்ட்ஸ்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ முட்டையை இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இதை நல்லா இப்படி கலரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கலரி எடுத்ததுக்கப்புறமா இப்போ முட்டையை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட உடனே கொஞ்ச நேரம் முட்டை நல்லாவே வந்து அந்த மசாலாவோடு கலந்துச்சு. இப்போ நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பேனை வந்து வாஷ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி முட்டை எடுத்து அதே பேனில் இருக்க ஆயிலே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸு பொடி வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு கல்லுப்பு போட்டிங்கன்னா போதும். நான் போட்டு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிறேன். இப்போ இதோட கருவேப்பிலையையும் க்ரீன் சில்லியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ புதினா இலைகளையும் இதோட சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிறேங்க. இதோட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலரி விட்டால் மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கலரணும். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும், நல்லாவும் தக்காளி வதங்கி வரும். பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் கழித்து இதை பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போ நம்ம இதோட 1/2 கப் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமாவும் நம்ம நல்லாவே கொதிக்க விடணுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய கிரேவி நல்ல பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இதை நடுவில் எடுத்து கலரிட்டு தாங்க இருந்தேன். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண முட்டைகளை வந்து திருப்பியும் விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விடும்போது தான் முட்டையில் அந்த மசாலாக்களுடைய டேஸ்ட் எல்லாம் வந்து இறங்கும். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை கிரேவியை நாம் ஜீரா ரைஸோட, புலாவோட, கீ ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெசிபி நம்பர் 5ஓட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.